Breast cancer பல வகைகள் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு மாலிகுலர் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு சில டைப்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சில டைப்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி ஒரு 35 இயர்ஸ்லேயே நிறைய பேஷண்ட்டுக்கு வருது பிரெஸ்ட் கேன்சர். அதே மாதிரி கர்ப்பப்பை கேன்சர் நிறைய காமன் ஆகிட்டுருக்கு, பெருங்குடல் கேன்சர் நிறைய காமன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அண்ட் there's a myth like வந்து கேன்சர் வந்து ஜெனட்டிக்னால பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ டாக்டர்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மித்து கிடையாது. இப்போது ஜென்ரலாக கேன்சர் பார்த்தீங்கன்னா 5 to 10%, 5-10% அது ஜெனட்டிக்கல் தான் வரும். அது இமேஜின் தட் ஐ எம் அட் 40. ஸோ ஒரு 3 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் டாக்டர். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் இப்போ ஸ்க்ரீனிங்கிற வேர்டோ அந்த ப்ரொசீஜரை வந்து எல்லா கேன்சருக்கும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில கேன்சருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு வாட்டி ஒரு பையன் வரான், அவன் வந்து அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான், என்கேஜ்மெண்ட் கூட ஆகலை. அதுக்கு வந்து ஷி ஹேட் அன் அட்வான்ஸ்ட் ஓவேரியன் கேன்சர். என்டையர் ட்ரீட்மெண்ட் 5 மாதம் சென்னையிலே தங்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டான். யூட்ரஸ், ஓவரி எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்தது. Behindwoods Health Talk presented by Apollo Specialty Hospital, Tenapet. Hello doctor, welcome to the show. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆல் குட். ஹவ் ஆர் யூ? தேங்க்யூ டாக்டர், நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய கேன்சர் பற்றி பேச போகிறோம். டு பிகின் வித், இப்போ வந்து நீங்கள் கேன்சர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயங்கர பயம் வந்துடும். அதனால் வந்து அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நாங்களாம் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி டாக்டர் இதை பார்க்குறீங்க? ஸோ ஐ திங்க் சரி, நான் இப்படி மோர் தென் தமிழ்நாடு, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20-25 years முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் ஃபார் லெட் இட் பி த அவேர்னஸ் ஃபார் கேன்சர், அதுக்கும் இப்போது 2026க்கும் தேர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ ஆஸ் அ டாக்டர் நான் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக இருக்கேன். சரி, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் லாட் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் தேர், லாட் ஆஃப் இன்டர்நெட் இஸ் தேர், அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, த அவேர்னஸ் இஸ் ஆக்சுவலி மோர். அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சின்ஸ் யூ காட் தமிழ்நாடு கம்பேர்ட் டு த அதர் ஸ்டேட்ஸ், எனி டே அவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் தமிழ்நாடு. அண்ட் நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஐல் கோ ஒன் ஸ்டெப் ஓவர் அண்ட் சே இட்ஸ் ஓவர் அவேர்னஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா கேன்சரே இல்லாததெல்லாம் கேன்சர் அப்படின்ற மாதிரி தே ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் ஃபீலிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட இந்தியா பற்றி பேசும்போது சர்ஜரிலாம், சின்ஸ் யூஆர் ஆன்காலஜி சர்ஜன்னால சர்ஜரி வந்து இப்போது இந்தியாவில் வந்து எப்படி டாக்டர் இருக்குது கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ்? ஸோ நான் எப்படி சொல்கிறேன், ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் இம்ப்ரூவ்ட் அ வெரி 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 லாங் வே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், ஆல் குட் சிட்டிஸ் அண்ட் குட் ஸ்டேட்ஸ், த ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ரொம்ப நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. உலகத்தில் எங்கே ஒரு லெட் இட் பி அமெரிக்காவோ இல்லை யூரோப்லேயோ எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இஸ் 100% நம்ம ஊரில் அவைலபிள். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஜென்ரலாக இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஐ ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் எங்கே போகிறோம்? ஐ ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம். எங்கே ஐ ஹாஸ்பிட்டல். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா தேடி இது ஹார்ட் ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி தான் போகிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, கேன்சர் அப்படின்னு வந்தீங்கன்னா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அங்கே சர்ஜிக்கல் டாக்டர் இருப்பாங்க, மெடிக்கல் டாக்டர் இருப்பாங்க, ரேடியேஷன் டாக்டர் இருப்பாங்க, அலைட் ஸ்பெஷாலிட்டிஸ். இப்போ ரேடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ரேடியாலஜி அப்படின்னு தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி நியூக்ளியர் மெடிசன் டிபார்ட்மெண்ட். ஸோ கேன்சரை சுற்றி இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்டரும் இருப்பாங்க, எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுற டாக்டரும் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் என்னென்னா, கேன்சரில் வந்து இப்போ நான் சர்ஜிக்கல் டாக்டர்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட் நான் போய் சர்ஜரி பண்ண மாட்டேன். எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, இப்போ ஆங்காலஜிஸ்ட்டுக்கும் மிச்ச டாக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஆஸ் அன் ஆங்காலஜிஸ்ட் எங்களுக்கு வந்து எந்த பேஷண்ட் எப்போ கீமோ கொடுக்கணும், இப்போது சில பேஷண்ட் வந்தோடனே இப்போ கீமோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது எல்லா பேஷண்ட்டுமே டியூமர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், வேர் நிறைய சர்ஜிக்கல் டாக்டர், நிறைய கேன்சர் சம்மந்தப்பட்ட சர்ஜிக்கல் டாக்டர் இருப்பாங்க, நிறைய கேன்சர் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் டாக்டர், ரேடியேஷன் டாக்டர் எல்லாமே இருந்து ஒரு கன்சென்சஸ் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்.
கன்சென்சஸ் ஒப்பீனியன் அப்படின்றது இட் இன்வால்வ். ஸோ நம்ம ஒரு கேஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் டியூமர் போர்டில் அப்படின்னா அது ஏனோ தானுன்னு இருக்காது. அதுக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு எவிடன்ஸ் பேஸ்ட், இந்த பேஷண்ட்டுக்கு இப்போதைக்கு 2026 என்ன கரெக்ட் எவிடன்ஸு, இந்த கேன்சருக்கு என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு வெதர் எந்த ஆங்கிளில் எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கேன்சர் அப்படின்னா எனக்கு தெரியும் ஆஸ் எ கேன்சர் ஆங்காலஜிஸ்ட், இப்போது கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்குது. ஸோ தெர் ஆர் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது அதில். ஸோ அது தட் ஹோல்ட்ஸ் குட். இட்ஸ் ஹைலி ஸ்பெஷலைஸ்ன்றால அதுக்கு டெஃபினெட்லி இட் ஹோல்ட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல், இப்போ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் திஸ் இஸ் ரைட் வே ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட்னு தெரியும். பட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இப்போ பேஷண்ட்டுக்கே இப்போ அட்டெண்டர் வராங்க, ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் வருவாங்க, டாக்டர் என்னோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது டாக்டர், பட் ஆனால் ரிப்போர்ட் மட்டும் நான் காட்டிட்டு போகிறேன், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்பாங்க. நான் சேம் ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். பட் அது ஒரு ரிவர்ஸில் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நம்ம ஊரில். ஸோ தட்ஸ் த ஒன்லி திங். அந்த மித்தை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு டெஃபினெட்லி ஒரு 20% எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் டெஃபினட்டாக இருக்கும். ரைட், இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. பட் ஒரு பேஷண்ட் வந்து எப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு? பிஃபோர் த ஸ்க்ரீனிங், ஓகே, ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் தே வில் கம் டு நோ. பட் எப்போ வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் டாக்டர்? ஸோ கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம போய் கேன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாமிட்டிங் இருக்குன்னா உடனே கேன்சர் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டரை பார்ப்போம், இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்ப்போம். அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மருந்து கொடுத்து அது கம்மியாகிடும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் கம்மியாகிடும். சில சமயம் ஒரு 1 month அப்படின்னு இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு 1 month கழிச்சும் அந்த சிம்டம்ஸ் எதுவும் கம்மி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இல்லை சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பேசிக்லி என்னென்னா ஒரு டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அந்த பிரச்சனைகளில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இப்போ எண்டோஸ்கோப்பியோ இல்லை ஸ்கேனோ அது மாதிரி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்கும், இப்போ ஒரு இருமல் இருந்தாலும் அதே சுச்சுவேஷன் தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அல்சர் இருந்தாலும் ஒரு அல்சர் வந்து டாக்டர் ஏதோ ஆயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் கொடுத்தோம் செட்டில் ஆகலை அப்படின்னா வி நீட் டு ஸ்லோலி திங்க், ஓகே 1 மாதமாக இருக்குது, 2 மாதமாக இருக்குது, இந்த புண்ணு ஆறவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். அண்ட் இமேஜின் தட் ஐ எம் அட் 40. ஸோ ஒரு 3 லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் டாக்டர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் பேலன்ஸ் டயட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஐம் நாட் சேயிங் ஜிம்முக்கு போகணும் இல்லை, walking, keep yourself active and do things and little bit ஒரு stress free mind. All this definitely will prevent up to a good extent developing of cancer. And since you have been very closely with patients starting even post the surgery, how emotionally you are connected with them, doctor? Like tell us like some nalla or good feel good moments irukum, not feel good moments irukum, so adha patti konjam solunga. Emotionally you should never get connected to a patient. Most important, but you should have the empathy for the patient. அந்த பேஷண்ட்டுக்கு சரி நம்ம பேஷண்ட்டை ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்காக நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி நம்ம என்னென்னா யூ ஷுட் ஆல்சோ ஒரு பார்ட்லி ஒரு அவங்க பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கணும், பார்ட்லி யூ ஷுட் திங்க் இன் த ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு நல்ல அட்வைஸும் கொடுக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மாதிரி குட் மூமெண்ட்ஸ், டிஃபிகல்ட் மூமெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் சிலர்லாம் வந்து இட் வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் மூமெண்ட். அதாவது த பியூட்டி ஆஃப், அதாவது இது ஹியூமன் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்போ தான் தெரிய வரும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸில் யூ வில் see a குட் பர்சன் அண்ட் திங்ஸில். அது மாதிரி நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். சரி ஒரு வாட்டி ஒரு பையன் வரான், அவன் வந்து அவனை கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓவேரியன் கேன்சர். ஷி இஸ் ஜஸ்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், என்கேஜ்மெண்ட் கூட ஆகலை. கூட்டிகிட்டு வரான். ஷீ மஸ்ட் பி 22, 23. அவங்களுக்கு வந்து ஷி ஹேட் அன் அட்வான்ஸ்ட் ஓவேரியன் கேன்சர். அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்தாங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்தாங்க. தேவர் ஷேட்டர்ட். இந்த பையன் வந்தான்,
அண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கீமோதெரப்பி அதுக்கப்புறம் சர்ஜரி எல்லாம் தேவைப்பட்டது. சர்ஜரினா யூட்ரஸ் எடுக்கணும், ஓவரி எடுக்கணும், எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இமேஜின் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட், என்டையர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கூட கிடையாது, அவன் வெளியூர்லேருந்து வரான். என்டையர் ட்ரீட்மெண்ட் 5 மாதம் சென்னையிலே தங்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டான். யூட்ரஸ் ஓவரி எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருந்தது. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த செக்கப் ரெகுலர் ரிவ்யூஸ் வரும். ரிவ்யூஸ் வரும்போது he gave me an invitation for the wedding invitation. அதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு 2-3 years down the lane he came with ஒரு சின்ன குழந்தையோட வந்தான். பார்த்தா he adopted a baby. So it was a beautiful அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் மனசு வேணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன பையன் ஒரு 23-24 அப்படியே ஹீஸ் இன் மை மெமரி, அப்படியே இஸ் ஸ்டில் டூயிங் வெரி வெல். அவனுக்கு பார்த்தீங்கன்னா he had a cancer. அவங்க அப்பா அம்மா எங்கேயோ ஊரில் இருக்காங்க. அவனுக்கு என்னென்ன என்டையர் ட்ரீட்மெண்ட் அவன் இங்கே பண்ணிக்கிட்டான், அவன் ஃப்ரெண்ட்ஸோடையே பண்ணிக்கிட்டான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது டாக்டர் அப்படின்னா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அங்கிள் வந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த அளவுக்கு படிக்கலை, தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு போனான். அண்ட் இது இமேஜின் 22-23 years அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அம்மாவுக்கு வந்து என்னென்ன வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவனே பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஒரு 4-5 மாதம் பண்ணிட்டு போனான். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பேர் ரொம்ப 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 நல்ல அந்த பசங்க, அந்த பையன் ஃபேமிலியாக நல்ல ஃபேமிலி, பொண்ணு ஃபேமிலியாக நல்ல ஃபேமிலி. என்னென்னா அவனுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் ஆகிருக்கு. அவன் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆகி 1 year ஆகுது. இப்போ கேன்சர்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் சர்ஜரி பண்ணிட்டேன், அது அவ்வளோ வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கீமோ தேவைப்பட்டது. கல்யாணம் வந்து இன்ஃபேக்ட் பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. கல்யாணம் வந்து இன்னும் ஒரு less than 1 monthலேயே கல்யாணம் இருக்குது. அப்போ அந்த சர்ஜரி முடித்து அந்த பயாப்சி ரிப்போர்ட்டில் கீமோ தேவைன்னு சொன்னோடனே அவங்க பேக் ஆஃப் ஆகிட்டாங்க. சரி தட்ஸ் அவங்களுக்கு தே வில் ஹேவ் தர் ஓன் ரீசன். பட் ஐ நோ இட்ஸ் லிட்டில் பாவம். அந்த பையன் நல்ல பையன், அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது அது. ஸோ அது மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், சில சமயம் ஈவன் மோர் டிஃபிகல்ட் நாஸ்டி சிச்சுவேஷன்ஸ் வேர் ஒய்ஃப் கூட்டிகிட்டு வருவாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது கீமோக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க. தே வுட் ஹவ் டிவோர்ஸ்ட், கேன்சருக்கு டிவோர்ஸ். ஸோ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் வி சி. அது என்ன, இட் மேக்ஸ் யூ மோர் கிரவுண்டட், இட் மேக்ஸ் யூ நோ த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். அண்ட் இதில் வந்து யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் வெரி ஸ்ட்ராங் பேஷன்ஸ். தே வில் பி இன் யுவர் மைண்ட். அண்ட் சில இது எப்படி இருக்கக்கூடாதும் தெரியும். ஸோ அண்ட் அகெயின் யூ நீட் டு லேர்ன் டு அக்செப்ட் ஆல் திஸ். அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்து தென் ஒன்லி திங் யூ ஷுட் ஜஸ்ட் அட்வைஸ் தெம் ஆஸ் அ ஃபேமிலி. அப்போ நம்ம ஃபேமிலியில் அந்த சுச்சுவேஷன் வந்தால் எப்படி அட்வைஸ் பண்ணுவோமோ, ப்ளஸ் சயின்டிஃபிக்லி என்ன அட்வைஸ் பண்ணுமோ, அந்த நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரா எம்பத்தி ஷுட் பி தேர். இட் சேஞ்சஸ் த லைஃப் ஆஃப் மெனி பீப்பிள். ஸோ இப்போ வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். பட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? ஸோ எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 yearsக்கு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஸோ எவ்ரி 6 months யூ கேன் டூ அ ஸ்க்ரீனிங், இல்லைனா வந்து எவ்ரி 1 year once யூ கேன் டூ அ ஸ்க்ரீனிங். எப்போ டாக்டர் பண்ணுங்க? இப்போ நீங்கள் யூஸ் பண்ண டேர்ம் ஸ்க்ரீனிங் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ ஸ்க்ரீனிங்கிற வேர்டோ அந்த ப்ரொசீஜரை வந்து எல்லா கேன்சருக்கும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில கேன்சருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுதான் மோஸ்ட் காமன் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. அதே மாதிரி இப்போது ஸ்க்ரீனிங் எதுக்கு வந்து எல்லா கேன்சருக்கும் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனிங் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு ஒரு ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ் இருக்கணும். அதாவது கேன்சராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிவியர்லி பெயின்ஃபுல்லாக இல்லை ஒரு இன்டர்வென்ஷன் அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஈஸியாக அவைலபிலிட்டி, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீ கேன்சர் கண்டிஷனுக்கும் அந்த கேன்சராக சேஞ்ச் ஆகிறதுக்கும் அந்த டிசீஸுக்கு வந்து ஒரு லாங் லேட்டன்சி பீரியட் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்க்ரீனிங்கை பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனிங் அப்படின்றது மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர், இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். இப்போது ஜென்ரலாக எனிவேர் இப்போ அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் தே வில் அண்டர்கோ ஸ்க்ரீனிங். எப்படின்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ரூல். அங்கே வெளியூர்லலாம் வந்து இட்ஸ் அப்ராடில் யூரோப்லாம் இட்ஸ் அ கவர்மெண்ட் ரூல். நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. நம்ம ஊரில் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் ரூல். பட் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா எவ்ரி லேடி அபவ் த ஏஜ் ஆஃப் 45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேமோகிராம் அது மாதிரி பண்ண வேண்டியது அவசியம்.
ஸோ இதுதான் வந்து வெரி ஃபியூ. அதே மாதிரி இப்போ கோலான் கேன்சர், பெருங்குடல் கேன்சர் அப்படின்னா அதுக்கும் ஒரு பேஷண்ட் நல்ல ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொலனோஸ்கோப்பி அது மாதிரி பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து பாட்டம் லைன் பார்த்திங்கன்னா எல்லா டிசீஸ்க்கும் பண்ண முடியாது, எல்லா கேன்சருக்கும் பண்ண முடியாது, ஒரு சில கேன்சருக்கு அது பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து காமனாக நீங்கள் பார்க்குற கேன்சர் என்ன டாக்டர்? ஸோ ஐ திங்க் முன்னாடிலாம் இப்போ விமன் லேடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி யூட்ரஸ் கர்ப்பப்பை கேன்சர் ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடியும் கர்ப்பப்பை வாயில் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது எதுக்கு வருதுன்னா இம்ப்ராப்பர் ஹைஜீன்றதால கர்ப்பப்பை வாய் கேன்சர் வரும். இப்போது பிரெஸ்ட் கேன்சரோ கர்ப்பப்பை கேன்சரோ எதுக்கு வருது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆஸ் த எக்கானமி ஆஃப் எனி கண்ட்ரி, எந்த ஒரு நாடும் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும்போது எல்லாருமே யூல் ஹேவ் நிறைய ஃபுட் இருக்கும், ஜங்க் ஃபுட் இருக்கும், த ஆக்டிவிட்டி வில் பிகம் லெஸ், ஜென்ரலாக அந்த உடல் பருமன் எல்லாம் வரும்போது அது இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த கேன்சர்ஸ்லாமும் வரும். ஸோ பேசிக்காக இந்த சில கேன்சர்ஸ் வந்து இந்த லைஃப் ஸ்டைலால் வரக்கூடிய கேன்சர்ஸ். இப்போ நிறைய காமனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா முன்னாடி அவ்வளோவா இல்லாது பிரெஸ்ட் கேன்சர் அது பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி ஒரு 35 இயர்ஸ்லேயே நிறைய பேஷண்ட்டுக்கு வருது பிரெஸ்ட் கேன்சர். அதே மாதிரி இது கர்ப்பப்பை கேன்சர் நிறைய காமன் ஆகிட்டுருக்கு, பெருங்குடல் கேன்சர் நிறைய காமன் ஆகிட்டுருக்கு. இது அதே மாதிரி இப்போ கணையம் புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, பேங்க்ரியாஸ் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, அதாவது லைஃப் ஸ்டைல். தட் இஸ் ஒரு மாதிரி இந்த ஃபுட், இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, நாட் அ பேலன்ஸ் ஃபுட், இது மாதிரி பீட்சாஸ் அண்ட் ஃப்ரைடு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ், ப்ளஸ் ஒரு மாதிரி ஒபிசிட்டி, அதே மாதிரி லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இதெல்லாம் சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே ஐ வில் சே இட்ஸ் மோர் ஆஃப் அ லைஃப் ஸ்டைலால் மாடிஃபிகேஷனால் 30-40 இயர்ஸ் முன்னாடி இருந்த டைப் ஆஃப் கேன்சருக்கும் இப்போதைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் சேஞ்சிங். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு எப்படி போயிட்டுருக்கோ அதுபடி தான் நம்மளும் போயிட்டுருப்போம். ஸோ முன்னாடி வெஸ்டர்ன் வேர்ல்டில் என்ன மாதிரி டிசீஸ் டைப் ஆஃப் கேன்சர் வந்துட்டு இருந்ததோ அந்த டைரெக்ஷன் நோக்கி தான் நம்மளும் போயிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஓகே. அண்ட் இது அவுட் ஆஃப் எவ்ரிதிங் வந்து இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது டாக்டர். எல்லா கேன்சர்லையுமே என்ன சொல்கிறது, பிரெஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரெஸ்ட் கேன்சர்லேயே ஒரு டைப் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் வில் பி நாட் மச் அக்ரெசிவ். ஏன்னா நம்மளுக்கு கேன்சர்ன்ற ஒரு வேர்ட், அதில் பிரெஸ்ட் கேன்சர்ன்றது ஒரு பர்டிகுலர் ஆர்கனை குறிக்கும். அந்த பிரெஸ்ட் கேன்சர்லேயே பல வகைகள் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு மாலிகுலர் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு சில டைப்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சில டைப்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அது மாதிரி தெர் ஆர் அதே மாதிரி ஒரு டிசீஸுக்கும் ஒரு அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர் இஸ் தேர். ஓகே, அது மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சரை வந்து ஃபுல்லாக ரெசெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து சர்ஜரி மூலமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் அவுட் ஆஃப் திஸ் எப்போ வந்து நம்ம கீமோ போவோம், எப்போ டாக்டர் நம்ம சர்ஜரி பண்ணுவோம்? இப்போ இது அது மாதிரி இட்ஸ் அ வெரி வெரி ஓல்டு கான்செப்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போது ஜென்ரலாக அக்ரெசிவ் இது சர்ஜரி, ஃபஸ்ட்டு ரிசெக்ஷன், கீமோ, அது மாதிரில இப்போ நம்ம எல்லாருக்குமே எப்படி முன்னாடி காலத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லா கேன்சருக்கும் வந்து வில் ஆல்வேஸ் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பாட்டம் லைன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராட் ரூலாக என்ன சொல்லலாம்னா ஸ்டேஜ் 1 and 2க்கு எடுத்தோடனே சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ தட் கான்செப்ட் இஸ் சேஞ்ச்டு. அது மாதிரி கிடையாது இப்போ. ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட் ரூல்லாம் ரொம்ப போயிடுச்சு இப்போ. அந்த ப்ராட் ரூல் முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜு, அந்த கட்டியோட சைஸு, அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது மாதிரி அந்த கான்செப்டே இப்போ டெஃபினட்டாக இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் இட்ஸ் சேஞ்ச். நிறைய கேன்சரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட மாலிகுலர் டைப்பை வச்சு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பிளானிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு 10 பேஷண்ட் பிரெஸ்ட் கேன்சரோடு வந்தாங்கன்னா 10 பேஷண்ட்டுக்கும் ஒரே ஃபார்மேட்டில் ட்ரீட்மெண்ட் இருக்காது. எல்லா 10 பேஷண்ட்டுக்குமே த ட்ரீட்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். முன்னாடி இருந்ததுக்கு இப்போதைக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருமே வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ட்ரீட்மெண்ட். இப்போது சர்ஜிக்கலில் லேட்டஸ்ட்டு, கீமோவில் லேட்டஸ்ட், ரேடியேஷன், அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ண தரேன். நோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ் பிகம் மோர். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்னா ஏதோ சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ரொம்ப டீப் இன்டெப்த் அனாலிசிஸ். அதுதான் வந்து இந்த மாலிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸோ கன்வின்சிங் த பேஷண்ட்ஸ் ஆர் ஈஸி, மச் ஈஸியர். கன்வின்சிங் இல்லை, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர். அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு தென் அவர் ட்ரீட்மெண்ட் பிளானிங் இஸ் ஆல்சோ பிகம் வெரி வெரி பெட்டர். ஸோ ஐ திங்க் ஜெனுவனாக சொல்ல போனோம் அப்படின்னா
இப்போது எப்படி மிச்சம் எல்லாமே ஒரு டிசீஸோ லெட் இட் பி எனி பர்டிகுலர் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வர மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ பிகம் இட்ஸ் லைக் முன்னாடி என்ன இது வந்து இட் வில் பி லைக் சம்வேர் ஒரு டெட்லி டிசீஸ் இது மிச்சம்லாம் வந்து இப்போ ஆல்சோ எல்லாமே இட்ஸ் ஈக்குவல் it is all curable coming depending upon multiple factors and definitely வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் எவ்ரிதிங் ஹஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு முன்னாடி இருந்தது இப்போ நம்மளே யோசிக்கணும்னா 20 வருஷம் முன்னாடி இப்படியா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் தட் வாஸ் த ரைட் ட்ரீட்மெண்ட் இந்த காலத்தில் திங்ஸ் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் இட்ஸ் ஃபார் த குட் அண்ட் இட்ஸ் ரொம்ப அதாவது ஆங்காலஜி கேன்சர் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இப்போ 2026 இருக்கிறதுக்கும் இப்போ 2030 நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே போய்ட்டுருக்கோம். அண்ட் உங்களோட பேஷண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து நீங்கள் வந்து யாருக்குன்னா ஆப்ரேட் பண்ணும்போது லைக் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது ஆப்ரேட் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் யூ ஹவ் ஸ்டாப் இல்லைனா வைஸ் வர்ஸா யூ ஹவ் டன்னா டாக்டர்? இல்லை சரி எல்லா ஜென்ரலாக இப்போ எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே சொல்லுவோம் இது மாதிரி பிஃபோர் ஸ்டார்டிங் த சர்ஜரி எல்லா பேஷண்ட் தெல் பி அ டிஸ்கஷன் ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ஓகே அந்த டிஸ்கஷனே சொல்லுவோம் தேர் சம்திங் கால்ட் ப்ரொசீட் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்னு இது எப்படின்னா ஒரு வயிற்று சம்மந்தப்பட்ட ஒரு கேன்சர்லாம் வரும்போது ப்ரொசீட் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எல்லா இப்போ வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே லேப்ரோஸ்கோப்பி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணுவோம் அது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் தான் இன்ஃபார்ம்ட் டெசிஷன் முன்னாடியே பேஷண்ட்டுக்கோ அட்டெண்டருக்கோ சொல்லிட்டு தான் பண்ணுவோம் அதே மாதிரி தேர் வில் பி சர்ப்ரைசஸ் அதாவது சம்டைம்ஸ் என்னென்னா நம்ம வி வில் கோ இப்போ அதாவது ஆப்ரேஷன் ஓகே நம்மளே நினைப்போம் ஓகே எல்லாமே சேம் பிஃபோர் சர்ஜரி த ப்ரீவியஸ் டே நம்ம எல்லாரும் டீமும் உட்காந்து இதுதான் வந்து பெத்தாலஜி ரிப்போர்ட் இதுதான் வந்து ரேடியாலஜி ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் பெட் ஸ்கேன் எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த பிளான் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். சடனாக சரி ஓகே அதுக்கப்புறம் ப்ரொசீடும் பண்ணிக்கிட்டு இருப்போம் சடனாக பார்க்கும்போது தே மைட் பி சர்ப்ரைசஸ் தே வில் பி சர்ப்ரைஸ் அதாவது நம்ம ஒரு இந்த சர்ஜரி ஓகே இந்த பர்டிகுலர் ஆர்கனை மட்டும் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு இந்த சர்ஜரி ரஃபாக தெரியும் ஒரு 4 hours 5 hours ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியும் சில சமயம் உள்ளே பார்க்கும்போது ஏதாவது ஒரு மேஜர் ரத்த குழாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் சில சமயம் பக்கத்து ஆர்கனோடு ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது அப்படியே தட் சர்ஜரி தட் இட் பிகம் மோர் நாட் ஒன்லி த டைம் இட் பிகம் மோர் மேஜர் சர்ஜரி த டைம் வில் பிகம் டபுள் ஸோ வி ஷுட் எப்படின்னா ஆல்வேஸ் வி ஷுட் பி டியூன்ட் இன் த மைண்ட் தட் சரி நான் எல்லாருக்குமே சொல்கிறேன்னா இந்த இட் இஸ் நாட் த டைம் வி ஆர் நாட் chasing a time or we are not running a race or something like that. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா we should do surgery can be done only once. கேன்சரை பொறுத்தவரைக்கும் அந்த கேன்சர் கிளியரன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்மளை பொறுத்தவரைக்கும் we should do a good surgery, we should do எல்லா ஆங்காலஜிஸ்ட் படி கிளியரன்ஸ் மார்ஜின்ஸ் அப்படின்ட்டு இப்படி தான் பேசுவாங்க. இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஒருவேளை அந்த கிளியரன்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்கனை ரிமூவ் பண்ணணும் இல்லை பக்கத்து ஸ்ட்ரக்சர் ரிமூவ் பண்ணணும் சில ஜாயினிங் பண்ணணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு மேஜர் சர்ஜரி அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்ட் அது மாதிரி பிளாங்காக தான் போகணும். ஸோ போயிட்டு ஸோ இட் ஷுட் பி டெல் லைக் த ஃபஸ்ட் சர்ஜரி விச் ஐ எம் டூயிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அந்த இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது ஒரு மாதிரி இட் பிகம்ஸ் ஈவன் மோர் மேஜர்னா வி ஷுட் பி ரெடி ஃபார் தட் மென்டலி. ஸோ வி ஷுட் நாட் பி லைக் ஓகே கமிட்மெண்ட் இருக்குது வேறு ஏதாவது வேலை இருக்குது ஐ நீட் டு டூ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் போயிட்டு ஒன்லி தென் யூ கேன் டூ அ குட் சர்ஜரி அண்ட் அ குட் அவுட்கம்ன்ற மாதிரி இருக்கும். அண்ட் போஸ்ட் சர்ஜரி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் இட் வில் பி நார்மல் ஆர் ஹவு இட் வில் ஒர்க்? திங்ஸ் ஹவ் டிராஸ்டிக்லி சேஞ்ச்ட். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சிம்பிளாக என்னென்னா இப்போது முன்னாடி வந்து கேன்சரை க்யூர் ஆகுமா டாக்டர் க்யூர் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கான்செப்ட். பட் நவ் இப்போ என்னென்னா வி ஆர் லுக்கிங் வே பியாண்ட் தட் இஸ் க்யூர் பண்ணிவிட்டு வி ஆர் லுக்கிங் அட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அதஸ் வி ஆர் லுக்கிங் அட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வி ஆர் லுக்கிங் அட் அந்த பேஷண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு க்யூர் ஆகி அவங்களுக்கு வந்து தே ஷுட் ஹேவ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தட் இஸ் வாட் இஸ் பீங் த கான்செப்ட். It's been executed. ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கேன்சர் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. வி ஆர் லுக்கிங் மோர் அட் க்யூர் தான் இப்போல்லாம். வி ஆர் லுக்கிங் மோர் அட் க்யூர். திங்ஸ் ஹவ் டிராஸ்டிக்லி சேஞ்ச் இன் த லாஸ்ட் 10 years அண்ட் அவுட்கம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் டெஃபினெட்லி அந்த ஃபியர் அது மாதிரி டெஃபினட்டாக தேவையில்லை. ஸ்லோலி இட் இஸ் கோயிங் டவுன் ஆல்சோ.
பட் ஸ்டில் பீப்புள் லைக் பிக்கஸ்ட் ஃபியர் வாட் தே ஹவ் பீன் ஆஸ்கிங் யூ லைக் ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரியாக இருக்கட்டும் கேன்சர்னு சொன்னோன்னே அவங்களோட பிக்கஸ்ட் ஃபியர் என்ன டாக்டர்? சரி, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவர் ஆன்சர் வில் நாட் பி இன் அ ஒன் வேர்ட் ஆன்சர். ஜென்ரலாக எல்லாருமே கேட்குறதுன்னு இப்போ பேஷண்ட் வருவாங்க, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் சிலது அவங்க உள் வாங்கிக்கிறாங்க, சிலது இட்ஸ் ரொம்ப ஓவர் த டாப், வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். பிகாஸ் மல்டிபிள் தாட் ப்ராசஸ் வில் கீப் கம்மிங். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, டாக்டர் எல்லாமே க்யூர் ஆகிடும்ல. ஸோ அதுக்கு அந்த அந்த ஒன் வேர்டுக்கு அந்த எஸ், இட்ஸ் நாட் அன் எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடையாது. அது சொல்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த அந்த குட்டி வேர்ட் இந்த க்யூர் ஆகிடும் இல்லை டாக்டர் அப்படின்ற அந்த இதுக்கு that will be a very long answer. The answer itself will take half an hour or so. Then multiple explain பண்ண தான் ஆன்சரை சொல்ல முடியும் அது. Right. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட். பட் டெஃபினட்டாக சே நவ் ரொம்ப ரொம்ப இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ராஸ்டிக்லி சேஞ்ச். திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ஸோ ட்ராஸ்டிக்லி தட் we don't need to worry about அந்த பழைய dreaded fear of cancer in this generation. அது ரொம்பலாம் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. We are point number 1, we are looking only at cure and most of the patients unless until ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருந்தா. ரெண்டாவது we are looking at a very good quality of life. And இப்போ அதுலேயே வந்து சர்ஜிக்கல் பார்ட், நான் சர்ஜிக்கல் இப்போ ரொபாட்டிக் சர்ஜரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஷண்ட் ரொம்ப 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 மேஜர் சர்ஜரி பண்ணி ஒரு 7 hours 8 hours, இப்போ ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 hours 8 hours பண்ணி நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். சர்ஜரி பண்ணி ஒரு 4 hours வந்து தண்ணி குடிக்கிறது, ஜூஸ் எல்லாமே குடிக்கலாம். சர்ஜரி முடித்து நெக்ஸ்ட் நடக்க வைப்போம், நெக்ஸ்ட் டே ஈவினிங்காக டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஓகே, நீங்கள் இப்போ வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி சொன்னனால இதை கேட்குறேன். ஹவு இட் ஹேஸ் ஹெல்ப்ட் யுவர் கரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் டாக்டர்? கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி சேஞ்ச். இப்போது ஆஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ்ஸ், if you use it correctly, the outcomes also will improve. இப்போது லேப்ரோஸ்கோப்பியில் லேப்ரோஸ்கோப்பியும் குட்டி ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது, ரொபாட்டிக்கும் குட்டி ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது. இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் இருக்கிற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததோ ஆல் தட் இஸ் ஓவர் கம் இன் ரொபாட்டிக். ஸோ ரொபாட்டிக் சைடில் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் ஒரு 3 people, இப்போது ஒரு மெயின் சர்ஜன் 2 அசிஸ்டன்ட் சர்ஜன் பண்ணுற வேலையை ரொபாட்டிக் சர்ஜரியில் இப்போது ஐ வில் பி டூயிங் அண்ட் தோஸ் 2 ஜாப் த ரோபோ வில் பி டூயிங் அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போ ரொம்ப குண்டான பேஷண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் இது ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி ஆகிடும், 25% சான்ஸ் இது ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தட் இஸ் நாட் தேர். இப்போது அதேமாதிரி ரொம்ப ரொபாட்டிக் சர்ஜரினா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் பித்தப்பை எடுக்கிறது, அப்பெண்டிக்ஸ் எடுக்கிறதுலாம் ஓகே. இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரிகேட் கேன்சர் சர்ஜரிஸ் கேன் பி டன் பியூட்டிஃபுல்லி வெல் அண்ட் திங்ஸ் லைக். அதே மாதிரி பிளட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 20 ml 30 ml பிளட் லாஸ் தான் இருக்கும். அண்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அந்த within 2 hours 3 hours we can make the patient walk, eat, everything, and next day the patient can get discharged. If someone is working in an IT company, it's genuinely imagine getting operated for a cancer surgery and doing your getting back to work. Marnal you can start doing your work from home. 2 days later you can go to the office, everything can be done. But if a patient hears that it is done by a robotic, how they are receiving it, doctor? Because I have heard that in the robotic surgery வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஒரு மேன் ஹேண்டுக்கு சேஃப்டி வந்து ரோபோக்ஸில் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இல்லை, இட்ஸ் லைக் எவ்ரி millimeter of the surgery, it's a movement or surgery is done only by the surgeon. ரோபோ இப்போது கன்வென்ஷனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் சர்ஜரியில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த சிசர்ஸ், நைஃப், அதெல்லாம் ஆர்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்கும். அப்படியே ஞாபகம் அதை அப்படியே சேம் திங் இஸ் ரொபாட்டிக்கில் அதுவும் அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது வில் பி த சர்ஜன் ஒன்லி. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் அவுட்கம்ஸ் ஆர் வெரி 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 குட். அண்ட் தஸ் அ மித் லைக் வந்து கேன்சர் வந்து ஜெனட்டிக்னால பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ டாக்டர்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மித்து கிடையாது. இப்போது ஜென்ரலாக கேன்சர் பார்த்தீங்கன்னா 5 to 10%, 5-10% அது ஜெனட்டிக்கல் தான் வரும். அது ஓகே, 5-10%. இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்டிங் முன்னாடி இல்லை. இப்போ 2014
2014 வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ 2014 தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் USA, அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் என்ன, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கம்பெனி தான் உலகத்தில் இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிரியாட்னு ஒரு கம்பெனி மட்டும்தான் உலகத்தில் ஜெனட்டிக் டெஸ்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேறு எந்த கம்பெனியும் இல்லை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா ஒரு ரூலிங் போட்டாங்க சேயிங் தட் ஜீன்ஸ் பிலாங் டு த காட், டஸ் நாட் பிலாங் டு எனி பர்டிகுலர் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் வந்து இட் ஓப்பன் அப். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்ஸில் தான் இருக்கும். ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸில் படிப்போம் புக்ஸில், பட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. இப்போனா ஒரு பேஷண்ட்டுக்கு எதாவது அனுப்பணும்னா அமெரிக்கா மட்டும்தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நிறைய லேப்ஸ் நம்ம ஊர்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அதோட நான் சொன்ன மாதிரி 5 to 10% ஜெனட்டிக்ஸால் தான் வரும். ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த கேன்சரை 2-3 விஷயம் பண்ணலாம். அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சினாரியோ என்னென்னா, இப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இந்த கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணுறது. ஸோ ஐ திங்க் நிறைய நாள் முன்னாடி நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஞ்சலினா ஜோலி பிரெஸ்ட் கேன்சர் வந்தாங்க, ஷி ஹேட் ஜெனட்டிக் டெஸ்டிங் பாசிட்டிவ். இப்போது நிஜமே ஆஸ் ஆங்காலஜிஸ்ட் நான் அதை நானே வந்து நினச்சி பார்க்கல. எல்லாமே தியரியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறேன் எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் 2 பேஷண்ட்ஸு இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஆகட்டும், ஒவேரியன் கேன்சர் ஆகட்டும், ஜெனட்டிக் டெஸ்டிங் அவங்க ஃபேமிலியில் யாருன்னா இருக்குன்னா நம்ம கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே பிரெஸ்ட் ரிமூவல், கேன்சர் வரத்துக்கு முன்னாடி ஓவரி ரிமூவல், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு 2-3 சர்ஜரினா பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸோ அந்த அவேர்னஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்று வரத்துக்கு முன்னாடியே ப்ரொஃபைலாக்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம், வரத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லை ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப க்ளோஸாக ஸ்க்ரீன் பண்ணி பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக் டெஸ்டிங். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தா சில சமயம் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸும் இருக்குது, மருந்துகளும் இருக்குது. ஸோ அது மாதிரி ஜெனட்டிக் டெஸ்டிங் முன்னாடி இல்லவே இல்லை. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம ஊரில் நிறைய ஜெனட்டிக் லேப்ஸ் வந்துருச்சு. அதுவும் இட் ஹஸ் ஹெல்ப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கி வந்து நிறைய எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் கேன்சர் பற்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.